இப்போது இந்த வழக்குகள் மற்றும் அவர்கள் சரணடையாமல் இத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அப்ஸ்காண்டிங்கில் இருப்பது, இந்த நிலை மற்றும் அவர்கள் முன்ஜாமீன் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக கதிர் அவர்கள் கேட்கலாம். கதிர் சார், இப்போ அவங்க முன்ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இந்த கேசஸ்ல சரணடைய தான் செய்யணுமா? முன்ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்க சார். அதாவது சிசிடி வழக்கு பொறுத்தவரை எப்படின்னா அவங்க பெயில் கேட்பாங்கன்னா ஆன்டிசிபேட் பெயில் கொடுக்க கூடாதுன்னு ஆக்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செஷன் கோர்ட்ல வந்துட்டு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க, அது கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஹைகோர்ட்ல போட்டு கொடுப்பாங்க. ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்கும் செஷன் கோர்ட்ல. அப்ப அந்த டைரக்ஷன் கேடு கொடுக்கும் போது அங்க பெயில் வாங்கிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், டெக்னிக்கலா இருக்கும். ஆனால் இப்ப நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பொறுத்தவரை அங்க டைரக்ஷன் கேட்க முடியாது. இவங்க பெட்டிஷன் போட்டாலே இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இருக்கு விக்டிமுக்கு. நீங்க அவங்க பெயில் போட்டிருக்காங்கன்னா அப்ஜெக்ஷன் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுனாக்கா நீங்க நீதிமன்றத்துல எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இருக்கு. அது டிஎஸ்பியும் கோர்ட்டும் அவங்க பெட்டிஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கின்ற போது அவங்க போகும்போது இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்ப இவங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நீதிபதியை காட்டாங்கன்னா நீதிபதி கண்டிப்பா மறுத்துதான் செய்வார். அதுக்காக அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த வழக்கை இவங்க அதுக்குள்ள காவல்துறை இந்த ஒரு சாதாரண செக்ஷனா போட்டிருக்காங்க. கண்டென்ட்க்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங் செக்ஷன் போடும்போது நீதிபதிகள் இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு வெயில கண்டிப்பாக மறுப்பாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியாது. கதிர், நீங்க ஒரு 25 ஆண்டுகளாக இந்த மனித உரிமை அமைப்புகள் இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபட்டு வரீங்க. இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு பெக்யூலியரா என்னன்னா, எம்எல்ஏயின் மகன் ஒரு உயர்மட்ட அந்த குடும்பத்தை ஒரு ஸ்டேட்டஸில் தான் அவங்க வளர்றாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணி ஓரளவு திருமணம் புரிந்து அங்கே இருக்கிறாங்க. ஒன்று, இவங்க இந்த ஒரு சிறுமிய சென்னை போன்ற நகரங்களில் உளுந்தூர்பேட்டையிலிருந்து வேலைக்கு அவங்களை கொண்டு வந்து ஒரு 6 மாதமாக அப்படி கொடுமைப்படுத்தி ஒரு சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக அவங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? என்னென்னா ஒரு நார்மல் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு சமூக பின்னணி உள்ள ஒரு குடும்பம், மக்கள் பல முறை எம்எல்ஏவாக இருந்த ஒரு குடும்பம், பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவங்க பணியாற்றிருக்காங்க. சமூக அந்த கட்சியோட கொள்கைகள் திட்டங்கள் பற்றி அதிகமான ஒரு புரிதல் அறிதல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒருவர் அவருடைய மகனோ அல்லது மருமகளோ இது போன்ற ஒரு மனப்பிறழ்வு உளவியல் சிக்கல் இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒருத்தரை முடியை வெட்டி கட் பண்ணி அடித்து கொடுமைப்படுத்தி படிப்பை தடுத்து நிறுத்தி இப்போ அம்மா அப்பாவை தொடர ஃபோனில் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட பர்சனல் மேட்டரை பேசி இது போன்ற சிக்கல்கள் இந்த இருவருக்கும் அது எப்படி ஏற்பட்டது, அது அதற்கான அந்த உளவி அவங்களுக்கே ஒரு மனநல ஆலோசனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதிர் சார்? கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா இது அவசியம் தேவைன்னு தான் நினைக்கிறேன். நீங்க நிறைய பேருக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க, பயந்தாங்க. இது எப்படிங்க ஒருத்தவங்க இவ்வளவு சித்திரவதை இவ்வளவு இதுவா நடந்துக்க முடியுமா அப்படிலாம் கேக்குறாங்க. என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஒரு 7-8 கேஸ் பார்த்திருக்கேன். அந்த சித்திரவதை பண்ண ஆள் பாத்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைலா இருப்பாங்க. கேரளால உதாரணத்துக்கு ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட்ல 2 வழக்கறிஞர் தம்பதி, நம்ம ஊர் விருத்தாசலத்துல இருந்து இருளர் சமுதாயம் சேர்ந்த பொண்ணு தனலட்சுமி ஒரு பொண்ணு ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட் வேலைக்கு போகுது. அந்த பொண்ணை ஒரு நாய் குண்டுல அடைச்சு வச்சு கத்தியால உடம்பு முழுக்க கீறிட்டாங்க, சிகரெட் சுட்டிருக்காங்க. கடைசியில அந்த பொண்ணு செத்துட்டான். அந்த எலும்பு கூடு மாதிரிதான் இருந்துச்சு. அந்த சித்திரவதை வடிவங்களை ரெக்கார்ட் பண்ண போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. அந்த உடம்ப பார்த்து அவ்வளவு ரணகலமா இருந்துச்சு. என்ன காரணமா, இது ஒரு சாடிஸ்ட் மனநிலை. நம்மள ஒருத்தவங்களை ஒரு அந்த பொண்ணு அடிச்சுட்டு சொல்லுமா, எனக்கு என்ன செய்யறது, அவன் இருக்கிற கோபத்துல நான் உங்ககிட்ட காட்டுறேன், நீதான் எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு கொஞ்சிறது. மறுநாள் பார்த்தா திருப்பி அடிக்கிறது, துன்புறுத்துறது. அந்த பொண்ணு கிட்ட சொன்னது எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது, அது அவங்களுக்கு சொந்த பிரச்சனை, நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, உங்களுக்கு ஒரு கடுமையான இன்னொருத்தர் மேல கோபமா இருக்கு, எளியவர்கள் தான் நீங்க அடிப்பாங்க. அந்த பொண்ணு ஏன் இவ்வளவு சொல்லல கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. ஏன் 2 நாள்ல ஏன் சொல்லல, ஒருத்தன் ஒரு கிராக் ஒருத்தன் யூடியூப்ல உட்காந்துக்கிறான், இந்த பொண்ணு ஏன் சொல்லிருக்கல? அட முட்டாள்களா, பல நேரங்கள்ல அவங்களால சொல்ல முடியல விஷயம். எத்தனை பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கோர்ட்ல போய் கீழே வந்துட்டு தான் காயம் வந்துச்சுன்னு சொல்லணும்னு சொல்லுவான். அவன் கீழே வந்துட்டு தான் காயம் வச்சுன்னு சொல்லுவான் போலீஸ் பயந்துட்டு. அதனால மிரட்டிட்டு தான் கூட்டு அந்த மாதிரியான விஷயம் இது. ஏன் சொல்லவில்லை அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு இப்ப ஒரு கடிதம் ஆசையா கடிதம் எழுதுனான்னு சொல்லி அந்த அம்மா ஒரு வீடியோ இதுல பரப்புறாங்க. அதுல இந்த அவங்க அந்த அம்மா தான் எழுத வச்சது கடிதத்தை.
அந்த அம்மா தான் வந்து என்னை பத்தி அக்கா பத்தி என்ன நினைக்கிற பெருமையா எழுது. ம். எந்த பிள்ளை என்ன நினைப்பா அங்கதான் தங்கணும், சரி. அக்கா நீ ரொம்ப முரடு, ம். நீ ஒரு கோவக்காரி அப்படின்னு எழுதுனா ஏற்கனவே அடிச்சு கொண்டுட்டான். ம். கரெக்ட். இது போன்ற இப்படி எழுதுறவங்கள வந்து இது ஸ்டேட்மெண்ட்ல வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட்ல வந்து போலீஸ் அடிச்சிட்டு வீட்டுல எழுதும் போது எனக்கு எந்த காயமும் இல்லை, நான் நலமுறை வீடு திரும்புகிறேன் எத்தனை ஸ்டேஷன்ல வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்குமாட்டி சாவல பல பேரு அடி வாங்கிட்டு. இதுல இது அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்கு பிரச்சனை இருக்குன்னா மனப்பிரல்வு அதை வந்து அவங்க வந்து சரி பண்ற இடம் வந்து மனநல மருத்துவரை பார்த்து சரி பண்ணணும். ஊருக்கு எழுச்சிவாய பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற கணக்காக யாரெல்லாம் எளிய மக்களோ அந்த மக்களை போட்டு வதைக்கிறது, கொல்றது, இழிவுபடுத்துறது, தாக்குறது, இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றது. அவன் அடிக்கடி சொல்ற வார்த்தை நீ ஒண்ணு இல்லாதவன், நீயும் நானும் ஒன்னா சாப்பிடணுமா. அதனாலதான் வந்து ரேஷன் அரிசி அது கூட பாருங்க ஒரு கோடீஸ்வரங்க அந்த பிள்ளைக்கு ஒரு தனி அரிசி வந்து ரேஷன் அரிசி வேண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன ஒரு 8 மாத காலம் ₹1 கொடுக்காம ஒரு பொண்ணுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கீங்க அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் நீங்க சம்பாதிச்ச அந்த பணம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பாவ காசு.